ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்களும் நெல்சன் அவர்களும் விவாதம் ரொம்ப முத்தி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஐயா தீக்காட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஐயா மாண்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஐயா அவங்க மாண்போட பேசணுங்கய்யா. ஐயா ரெண்டு பேருமே மாண்பு இல்லாமல் தாங்கய்யா பேசுகிறாங்க. ஐயா இவர் சரியான குற்றச்சாட்டை வச்சிருக்கணுங்கய்யா. இவர் சரியான குற்றச்சாட்டு வைக்கலங்கய்யா. ஐயா அவர் நாம் தமிழர் கட்சியில் முத்துக்குமார் அந்த கட்சியை ஆரம்பித்தாருன்னு இப்போ சொல்கிறாருங்கய்யா. ஐயா அவர் ஆரம்பித்த அன்னைக்கு அவர் பேக்கில் 10 பேரோ 100 பேரோ இருந்தாங்களோன்னு சரிங்கய்யா. ஆனால் இன்றைக்கி அவர் 36 லட்சம் பேர் தன்னுடைய சுய சிந்தனையில் பேசி அவருடைய கொள்கையில் பேசி தமிழ் தேசிய அரசியலை பேசி வழிநடத்தி நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்திருக்காருங்கய்யா. அந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கே பேசக்கூடாதுங்கய்யா. உங்கள் 2 பேர் கருத்துக்கு நீங்கள் தாங்க பேசணும். நீங்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்கய்யா. அவர் குற்றச்சாட்டு நீங்கள் ஆதாரம் காட்டிருக்காருங்கய்யா. நீங்கள் கொடுக்கலங்கய்யா. அப்போ அந்த குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டுங்கய்யா. நீங்கள் மேலே அதோட பேச்ச நிப்பாட்டி இருக்கணுங்கய்யா. நீங்கள் அதை விட்டுட்டு வேறு பேச்சாக்க கொண்டு உள்ள நினைக்கிங்கய்யா. ஐயா நீங்கள் சாட்டை துரைமுருகனை இழிவுபடுத்தும் விதமாக நீங்கள் பேசுகிறீங்கய்யா. ஐயா நீங்கள் தாங்க அந்த பேச்சை ஆரம்பிச்சிங்கய்யா. அதனால் அவர் பதில் கொடுத்துட்டாருங்கய்யா உங்களுக்கு பதில். அதனால் நீங்கள் மாண்போட நடந்துக்கணுங்கய்யா. நீங்கள் மாண்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்கய்யா. ஐயா நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனால அழிய போகுதுன்னு சொல்கிறீங்கய்யா. ஐயா நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனாலது இவ்வளோ தூரத்துக்கு இழுத்து கொண்டு வந்திருக்காருங்கய்யா. ஏன் சொல்கிறோம்னா உங்களுக்கு பதிலாக எந்த ஆயுதத்தை தூக்கிட்டு வரீங்களோ அந்த ஆயுதத்தை வச்சே உங்களை செய்கிறாருங்கய்யா. இதுதாங்க சரியான ஆயுதத்தோட செயல்படுத்தும் விதம்ங்கய்யா. இதை நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு தெரியுதுங்கய்யா. நாங்கள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியுதுங்கய்யா. ஐயா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தாங்க அவங்கள பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்வோம், போவோம், வருவோம், எல்லாமே நாங்கள் அதை கரெக்டாக செஞ்சுருவோம். எங்கள் அரசியல் பயணத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் பேசுகிறதுங்கய்யா. ஏன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்களே பாருங்கன்னு வீடியோ அவங்களோட குற்றச்சாட்டுகள்லாம் வீடியோவாக நீங்கள் போடுறீங்க. அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு எங்கள் கருத்துக்களையும் நாங்கள் சொல்கிறோம்ங்கய்யா. ஏன்னா மாண்போட பேசும் தமிழர்கள் சிறந்தவர்கள்யா. அந்த கொள்கையை நாங்கள் கொண்டவங்கய்யா. நீங்கள் மாண்பு இல்லாமல் கூட பேசிட்டு போங்கய்யா. ஐயா நாம் தமிழர் கட்சி முத்துக்குமார் கொண்டு வந்ததுன்றீங்கய்யா. ஐயா அந்த முத்துக்குமார் கொண்டு வந்தாருங்களே அந்த கட்சி பின்னால் 36 லட்சம் பேர் இருந்தாங்களா? இல்லை. அவர்களை கொலை செஞ்சதுக்கு சாட்டை துரைமுருகன் உடந்தேன்னு சொல்கிறீங்க. ஐயா இதெல்லாம் அநியாயமான பேச்சுங்கய்யா. ஐயா அவரோட தொடர்பு இருந்தால் காவல்துறையில் நேரம் தோண்டி நொங்கு எடுத்து உள்ளே வச்சுருப்பாங்கய்யா. அந்த மாதிரியான ஆதாரம் இல்லாதனால அவரை விட்டுட்டாங்கய்யா. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கய்யா. சட்டங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததா நாங்கள் எங்களுக்கு தெரிய போகுது. நடைமுறை சட்டங்களை பற்றி பேசுங்கய்யா. ஐயா அவர் ஈழத்துலேயும் தொடர்பு இருந்திருக்கு, வீரப்பனார்ட்டையும் தொடர்பு இருந்திருக்கு, தமிழரசன் ஐயாவட்டையும் தொடர்பு இருந்திருக்கு. அவர் அப்பயே புரட்சி பெரிய கேங் லீடராக இருந்திருக்காருங்கய்யா. அப்போ அவரை யார் கொண்டாங்கன்னு தெரியாதுங்கய்யா. எந்த வழியில் கொண்டாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா. அவங்களும் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு 4 குற்றவாளிகளை வச்சுருந்தாங்கய்யா. ஆனால் நீதிமன்றம் அது விடுதலை பண்ணிருச்சுங்கய்யா. நல்லா உங்களுக்கே தெரியுங்கய்யா. ஏன்னா நீங்கள் அட்வொகேட்னு சொல்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேனுங்கய்யா. ஐயா நாங்கள் இதை பேசணுன்னா இன்னையோட பேச்சை முடிச்சுட்டு போயிடுவோம்ங்கய்யா. ஆனால் நீங்கள் மேலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றப்பத்திரிக்கையை நீங்கள் மேலே தூக்கி வைக்கிங்கய்யா. இது நாம் தமிழர் கட்சி அவர் கொண்டு வந்தார் வச்சார், அது முக்கியமாங்கய்யா. அது நடந்து முடிஞ்சிருச்சு, அது போயிடுச்சு. 20 வருஷம் போயிடுச்சு, 15 வருஷம் 14 வருஷம் போயிடுச்சு. அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை. இப்போ தமிழ் தேசிய அரசியல் யார் நிலையா நீ கொண்டு போகிறது முக்கியம். ஏன்னா மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் செத்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டு சாகுறாங்க. அதாவது டெய்லி ஓடணும், வேலை செய்யணும். வேலை செஞ்சாத்தான் அன்றாடு வீட்டில் கஞ்சி. அதனால் அவங்க நொந்து நூலாகி செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுகளெல்லாம் குறைக்கணுங்கய்யா. விலைவாசிகளை குறைக்கணுங்கய்யா. நம்ம திட்டங்கள் சட்டங்களை சொல்லணுங்கய்யா. ஐயா பெண்களை கற்பழித்தா மரண தண்டனை சொல்லணுங்கய்யா. அவர் சொல்லிட்டாருங்கய்யா. ஆனால் மரண தண்டனையும் எல்லாத்துக்கும் கொடுத்துடவும் கூடாது இல்லைங்கய்யா. சில விஷயங்கள் நேர்மறையான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கய்யா. ஆனால் நீங்கள் சொல்லும் அரசியல் பேச்சு பேசுகிறீங்க பாருங்கய்யா. அந்த பணம் கொடுத்தாங்க பணம் கொடுக்கலன்னு, அது அரசியல் பேச்சு கிடையாதுங்கய்யா. அது தனிநபர் தாக்குதல். அதாவது தன்னிடம் விவாதம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சொல்லாடலும் இல்லாமல் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நேரடியாக தாக்குறது இந்த விவாதம் ஐயா நீங்கள் பண்ணுறது. அதனால் அதெல்லாம் தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம்ங்கய்யா.